இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய நோக்கம் என்ன, நம்மை படைத்த நோக்கம் என்ன, இதை குறித்து நமக்கு ரொம்ப தெளிவு வேண்டும். ஏனென்று சொன்னால் மதங்கள் மனிதனை படைத்தது கடவுளை வணங்குவதற்காக என்று போதித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது கடவுளுக்கு ஆராதனை செய்யும்படி, கடவுளை புகழும்படி, கடவுளை துதிக்கும்படி, கடவுளுக்கு பலிகளை செலுத்தும்படி, அவருக்கு காணிக்கை கொடுக்கும்படி, அவருக்கு நம்ம சேவை செய்யும்படி அவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார் என்று சொல்லி மனிதர்களை தேவன் மேன்மையாக பார்க்கவில்லை. மனிதர்களை கொண்டு தனக்கு பணிவிடை செய்வதற்கும் தனக்கு ஆராதனை வாங்குவதற்கும் அவர்களை ஒரு அடிமைகளைப் போல உருவாக்கி இருக்கிறார் என்பது மதங்களுடைய போதனை. ஹல்லேலூயா. கிறிஸ்தவத்தையும் மதமாக நம்புகிறவர்கள், மதமாக போதிக்கிறவர்கள் அப்படித்தான் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் மனிதனை படைக்கும் போது அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் சொன்னதை தான் நம்ம இங்க வாசிக்கிறோம். திரும்ப ஆதியாகமம் 1:26 வாசிங்க. 1:26 இருந்து வாசிங்க. பின்பு தேவன் பாருங்க, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனிதனை சிருஷ்டிப்போம். இது எத்தனாவது நாள் சொல்லுகிறார்? 6வது நாள் சொல்லுகிறார். இவனை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக அவர் சூரியனையும் சந்திரனையும் படைத்தார். அவர் உலகத்தில் இருக்கிற விலங்குகளை படைத்தார், தாவரங்களை படைத்தார், பூமியில ஊறும் பிராணிகளை படைத்தார், கடல் இருக்கிற மச்சங்களை படைத்தார். இவை எல்லாவற்றையும் உருவாக்கின பின்பு கடைசியாக 6வது நாளில் சொல்லுகிறார், மனிதனை நம்முடைய சாயலும் நம்முடைய ரூபத்தின்படி உண்டு பண்ணுவோம். எதற்காக என்று சொன்னால், அவன் என்னை ஆராதிக்கணும், அவன் எனக்கு பாட்டு பாடணும், எனக்கு ஜால்ரா அடிக்கணும், எனக்கு என்ன தூக்கி உலகமெல்லாம் சொல்லிட்டு தெரியணும், எனக்கு என்ன அவன் புகழணும் அப்படின்னு சொன்னாராங்க. அப்படி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்காரா? கேளுங்க, பாருங்க, நீங்களே பாருங்க, நீங்களே படிச்சு பாருங்க அந்த வசனத்தை. திரும்ப இங்க எங்கேயாவது எனக்கு தபேலா எடுத்துட்டு வர கடவன், எனக்கு யமஹா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கொண்டு வர கடவன், கையை எடுத்துக்கொண்டு வர கடவன், சிங்கி எடுத்துக்கொண்டு வர கடவன், ஜால்ரா எடுத்துக்கொண்டு வர கடவன், என்னுடைய சமூகத்தில் ஆடி பாடி துதித்து என்னை மகிமைப்படுத்த கடவன். அப்படி எழுதியிருக்கா? எழுதல. குறையா அப்படி நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க? அப்படி ஏன் நம்மள மனிதர்கள் நடத்தி வச்சிருக்கிறாங்க? ஏன்னா பைபிள் சொல்றத நிறைய பேர் போதிக்கிறது கிடையாது. நம்ம பைபிளை படிக்கிறதுக்கு முன்னாடி, இயேசுவை அறிவதற்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒரு மதத்தில் இருக்கிறோம். இல்லைன்னா இங்கே நிறைய மதங்கள் இருக்குது. ஏற்கனவே நம்ம தேசத்தில் இந்து மதம் பெருசாக இருக்கிறது, புத்தர்கள் இருக்கிறாங்க, கடவுள் இல்லை சொல்ல கொள்கை உள்ள மக்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, இப்படி பல மதங்கள் இருக்குது. மேஜர் பெரிய மதங்கள் என்று சொல்லி ஒரு 6 மதங்கள் இருக்குது. ஆனால் சின்ன சின்ன மதங்களாட்டு இருக்கிற மதங்கள் 4000 மதங்கள் இருக்குது. எல்லா மதங்களும் என்ன சொல்லுது? கடவுள் மனுஷனை படைச்சது அவரை என்ன செய்யலாம்? வணங்குறதுக்கு, அவரை ஆராதிக்கிறதுக்கு, அவரை தொழுது கொள்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்போ நம்மளும் என்ன செய்யறது? கிறிஸ்தவ போதவர்களும் உடனே என்ன சொல்ல வேண்டியது? நம்மளை அதுக்கு தான் படைச்சாரு அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். அதுக்கு பைபிளில் வசனம் இருக்கான்னு தேடி பார்ப்பாங்க. இருக்கு. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்கும்? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பிரதர், என்ன பிரதர் சொல்றீங்க? கடவுள் மனுஷனை படைச்சது எதுக்கு தான் படைச்சாரு? அவரை துதியை சொல்றதுக்கு தான் படைச்சாரு அப்படின்னு எழுதியிருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை எடுத்து காட்டுவாங்க. அதுக்கடுத்து நம்ம போய் எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்களை மீட்பதற்காக மோசே போராடின போது எந்த ஜனத்தை என்ன செய்ய சொன்னாரு? ஆராதிக்கபடி விட சொன்னாரு. அதனால ஆராதனைக்கு தானே பிரதர் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்து விடுவாங்க? சொல்லிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் நம்ம அவரை ஆராதிக்கிறதுக்கும் துதிக்கிறதுக்குமாக அல்ல, தேவனுடைய துதியாக இருக்கும்படி நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13-11 வாசிங்க. கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு
சேர்க்கையாய் இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் ஆனாலும் அவர்கள் செவிகொடாமல் போனார்கள். அதாவது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் எந்த ஒரு காரியத்துடைய ஒரிஜினாலிட்டி என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க யாத்ராகம புஸ்தகத்திலேயோ அல்லனா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலேயோ நீங்க தேடுகிறதை காட்டிலும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்க போகணும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் தான் ஆண்டவர் எந்த நோக்கத்தில் மனிதனை படைத்தார் உள்ளது தெளிவாக எழுதப்பட்ட காரியம். அடுத்து இங்கே வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், கட்சியானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையாக இருக்கிறது போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இப்போ ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கிறதுனால தான் நம்ம இந்த பப்ளிக்கான இடத்துல என்ன செய்ய முடியுது, வர முடியுது. அதுலேயே நம்ம ஒரு திருமண வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு இங்கே இருக்கிற ஆளுகளே பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு ஓரளவுக்கு ட்ரெஸ்ஸோடு வருவாங்க. ஆனால் கல்யாண வீடு இன்னைக்கு சாயங்காலம் ரிசப்ஷன் பார்த்தா ஆளெல்லாம் எப்படி இருப்பாங்க, பட ஜொலிப்பாங்க. எல்லா பட்டு புடவை அது இது நகை எல்லாத்தையும், நகை இல்லைன்னா பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள்ட்ட, இல்லைன்னா கோல்டு, இல்லைன்னா ரோல்டு கோல்டு ஏதாவது ஒன்றை போட்டு எடுத்து பயங்கரமாக ஜொலின்னு சொல்லிட்டு போவாங்க. அது இந்த அணிகலன்கள் ஆடை, அதான் என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆள் பாதி ஆடை பாதி அப்படி சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் ஒரு வேர்டு சொல்லுவாங்க, காட் மேட் மேன், டெய்லர் மேக்ஸ் டீசென்ட் மேன். அதாவது கடவுள் மனுஷனை உண்டாக்குனாலாம், ஆனால் நம்ம தையல்காரன் என்ன செய்யறாராம், நல்ல சிறப்பான மனிதனை உருவாக்குறானா. அவன் என்ன சொல்லலாம், பல ஃபேஷனில் ட்ரெஸ்ஸை தச்சு போட்டு என்ன பண்ணிடான், அதை உடுத்தின உடனே நமக்கு ஒரு என்ன வருது, ஆள் கொஞ்சம் தூக்கி விடுதா இல்லையா. இப்போ நானே வெறும் சட்டை போட்டிருக்கேன், ஒரு டையை கட்டினா கொஞ்சம் லிப்டட் மாதிரி இருக்கும். ஒரு கோட்டு பேண்ட் சூட்டு போட்டோம்னா இல்லை பெரிய ஒரு ஆஃபீஸர் ஏதோ வந்திருக்காருப்பா நம்ம பற்றியில் அப்படின்னு தோன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை நமக்கு கொடுக்கும். அதுக்கடுத்து நம்ம சாதா செப்பல் போடுறதுக்கும் ஒரு ஷாக்ஸ் போட்டு ஷூவை போட்டு டையை கட்டி கோட்டை கொட்டு போத்தா நம்மளை பார்க்குறவங்க கூட 2 அடி தள்ளி நின்று என்ன செய்வான், பேசுவான். நமக்கு ஒரு மரியாதை அது உருவாக்கும். அப்போது அந்த ட்ரெஸ் நமக்கு என்னதை கொண்டு வருது, மதிப்பை கொண்டு. நம்ம எதுக்கு அவ்வளோ பெரிய ட்ரெஸ் எல்லாம் தூக்கி கொடுக்குறோம்? கல்யாண வீட்டில் போனால் 4 பேர் நம்மளை என்ன செய்யணும், மதிக்கணும். நம்ம ஜுவல்ஸ் எதுக்கு போட்டு அப்படி அதை ஜுவல்ஸ் உள்ளே போட்டுருந்தா பரவாயில்ல, நிறைய தூக்கி மேலே போட்டு காட்டிட்டு போவாங்க. எல்லாம் அர்த்தம், நானும் உன்னோட கம்மியான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமிக்கிறதுக்கு தான் அது இது போதுரும். ஒரு தண்டி செயின் இதெல்லாம் எதுக்கு, கொஞ்சம் தள்ளி நின்று பேசுப்பா அப்படி சொல்கிற மாதிரி காமிக்கிறதுக்காக ஒரு தோற்றத்துக்கு தான். மனிதர்கள் நம்ம மதிக்கணும்ண்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா யார் என்னுடைய துதி, யார் என்னுடைய மகிமை, யார் என்னுடைய கணம். நீங்க நினைக்கிறீங்க கோல்டு வைரம் இதெல்லாம் உங்களுக்கு மதிப்புன்னு, எனக்கு துதியாக என்னை துதிக்கிறதுக்கு இல்லை, என்னுடைய துதியாக நீங்க இருக்கக்கூடியவர்கள். ஹல்லேலூயா. என்னுடைய மகிமை, என்னுடைய மகிமைக்காக, என்னுடைய துதிக்காக. அதாவது தேவனை நம்ம துதிக்கிறது ஒரு நல்லது தான், அதை விட ஒரு பெரிய பாகம் நம்மளே தேவனுடைய துதியாக வாழ்வது. ஹல்லேலூயா. இப்ப நீங்க வாசித்த அந்த ஏசாயா 43:21 நீங்க 20 அந்த வசனங்கள் எல்லாம் வாசிங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற 19 இருந்து கூட வாசிங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழிகளை ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்காக வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய துதியாக. தேவனை துதிக்கிறது எல்லாருமே துதிக்கலாம். இன்னைக்கு மதம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குதுன்னா, தேவனுடைய சமூகத்தில் நீ 2-3 பாட்டு பாடி கொஞ்சம் டான்ஸ் ஆடி கொஞ்சம் அவருக்கு ஜால்ரா போட்டு நல்ல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போட்டு அப்படின்னு அவரை புகழ்ந்தா அவரை நம்ம அரசியல்வாதி மாதிரி அவரை ஆக்கிட்டாங்க. இல்லைன்னா நம்ம அவருக்கு ஜே ஜே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவரை புகழ்ந்து வால் போஸ்ட்லாம் பெருசாக அடிச்சு எல்லாம் ஒட்டி, ஒரு அரசியல்வாதி வர்றாருன்னா சிலர் போடுவாங்க உங்கள் தொண்டன் அப்படின்னு கீழே போட்டு மேலே அவங்கள புகழ்ந்து பெரிய போஸ்ட்லாம் அடித்து. எதுக்கு?
நான் உங்களை புகழுகிறேன், உங்களை நான் உயர்த்துக்கிறேன், எனக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுங்க, ஏதாவது ஒரு கட்சி பதவி கொடுங்க, என்ன ஒரு எம்எல்ஏ ஆக்குங்க, ஒரு வார்டு மெம்பர் ஆக்குங்க, என்ன ஒரு எம்பி ஆக்குங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் மக்கள் என்ன செய்யறாங்க, புகழுகிறாங்க. அந்த அப்போ அவங்களும் யார் நமக்கு உண்மையா வேலை செய்யறான் பாருப்பா, அவனை கூட்டிட்டு வா அப்படி சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அவங்களுக்கு பதவி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் கிறிஸ்தவத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து தேவன் வந்து அப்படிப்பட்டவர். அப்ப யாரு ரொம்ப அல்லேலியா போடுறா, ரொம்ப ஸ்தோத்திரம் போடுறா, ரொம்ப பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறா, எல்லாம் அவரை புகழுறாங்க, அவங்களுக்கு தான் அவர் ஏதாவது கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு அற்பமான நிலைமைக்கு தேவன் நம்மளை உண்டாக்கவே இல்லை. தேவன் வந்து நம்மளை உண்டாக்கின போது அவர் சொல்லுகிறார், நம்ம சாயலிலும் நம்முடைய ரூபத்திலும் பிள்ளைகளை உண்டாக்குவோம், அவர்கள் என்ன செய்யட்டும், நான் படைத்த எல்லாவற்றையும் அவர்கள் கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி நம்மை ஆளுகைக்காக படைத்தார். இங்கே அவர் சொல்லுகிறார், தேவனுடைய துதியாக இருக்கிறது என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லும்போது, நம்ம தேவனை துதிக்கிறது இப்படி பாடல்கள் எல்லாம் பாடுகிறது தான். தேவனுடைய துதியாக இருக்கிறதுக்கு ரெண்டு வழி. அதெல்லாம் இங்க சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்காக வனாந்திரத்திலே தண்ணீரையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குறபடினாலே காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். அதாவது அவர் தெரிந்து கொண்ட அவருடைய ஜனங்களுக்கு அவர் செய்கிற அதிசயமான காரியங்களை பார்க்கிற புறஜாதி மக்கள் இவர்களுடைய தேவனே தேவன் என்று சொல்லி அவர்கள் தேவனை துதிப்பதுதான் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் தேவனை கனம் பண்ணுகிறது. அல்லேலூயா. தேவன் நமக்கு செய்கிற பலத்த கிரியை. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு வரும்போது மோசே ஒரு இடத்துல சொல்லுகிறான், இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, தண்ணி வேணும்னு. ஆண்டவர் சொல்றாரு, உடனே போய் கிணறு வெட்டுன்னு சொல்லல, போர் மிஷின் கொண்டு வந்து போர் போட்டு தண்ணி எடுங்கன்னு சொல்லல, கடல் நீரை சுத்தமாக்கி குடிங்கன்னு சொல்லல. அவர் என்ன சொன்னார்னா, அந்த மலையை பார்த்து பேசு அப்படின்றாரு. எதை பார்த்து பேச சொல்றாரு? மலையை பார்த்து பேச சொல்றாரு. அப்ப அந்த மலையிலிருந்து அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? தண்ணி கொடுத்தாரு. வனாந்தரத்துல 25 லட்சம் மக்கள் வராங்க. ஒரு நாள் அவங்களுக்கு எவ்வளவு ரூபாய் சாப்பாடு தேவைப்படும்? இன்னைக்குள்ள கணக்குப்படி ஒரு 100 ரூபா அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு சாப்பாட்டுக்கு போட்டா கூட 25 லட்சம் என்று 100 எவ்வளவுமா? 250 லட்சம். 2500 அவங்களுக்கு கொடுத்த சாப்பாடு சாதாரண நம்ம சாப்பாடு இல்லை, வானத்தில் தேவ தூதர்கள் சாப்பிடக்கூடிய மன்னா. அதை குறித்து வேதம் சொல்லுது, தேனிட்ட பலகாரம் மாதிரி இருக்குமா, அந்த அப்படியான ஃபுட்டு கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளோ ரூபா தேவைப்பட்டிருக்கோம்? ஒரு 100 கோடி ரூபா போட்டுக்கோப்பா, 100 கோடி ரூபா அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கோம். 40 வருஷம் கொடுத்துருக்கிறாரு. அப்ப எவ்வளவு ரூபா, எவ்வளவு எல்லா சாப்பாடு போட்டிருக்காரு பாருங்க. இல்லையா? இப்போ இவர்களுடைய வஸ்திரம் பழசாய் போகவில்லை. அந்த 25 லட்சம் பேருக்கும் ஒரு துணி எடுத்து கொடுக்குறேன்னா எவ்வளவு காசு ஆகும் பாருங்க. ஒரு சப்பல் வருஷத்துக்கு ஒன்று வாங்கி கொடுத்திருந்தா எவ்வளவு காசு ஆகும் பாருங்க. கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்க. அந்த ஜனங்களை தேவன் நடத்துற விதத்தை கால்குலேட் பண்ணி பாருங்க. கால்குலேட் பண்ணி பார்த்தா அது பல லட்சம் கோடி இருந்தா கூட என்ன செய்யாது, பத்தாது. ஆனா அவங்கள ராஜா மாதிரி எகிப்துல இருந்து வெளியில வரும்போது எப்படி சட்டை அப்படி அயன் பண்ணி போட்டு ஒரு வேர்வை நாற்றம் இல்லாம அப்படி ஃப்ரெஷ்ஷா இருந்ததோ, 40 வருஷம் கழிச்சு கானானுக்குள்ள வந்து இறங்குறா, அதே ஃப்ரெஷ்ஷா வந்து இறங்குறா. அல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்ப்போம். அவங்களுக்கு வந்து அவர் வந்து அது வழியில கறி வேணும்னு கேட்டான். கறி வேணுமாப்பா? 25 லட்சம் பேருக்கும் கறி கொடுத்தா எவ்வளவுமா கறி வாங்கணும்? ஒருத்தருக்கு 100 கிராம் கறி கொடுத்தா கூட 10 பேருக்கு அது 1 கிலோ கறி ஆயிரும். 25 லட்சம் பேர், அப்போ 2 லட்சம் கிலோ கறி வந்து இறக்கணும். 2 லட்சம் கறி வரணும்னா ஒரு டன் வந்து 10 டன் ஒரு லாரி, ஒரு 25 லாரி 30 லாரியில எல்லாம் வந்து இறக்கிருக்கணும். ஒரு நேரம் சாப்பிடுறதுக்கு கறி. அவன் மூக்கு ஃபுல்லா சாப்பிடுறான். அவன் ஒருத்தர் 1 கிலோ அடிச்சிருப்பா போல இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, அவங்க அப்படி ஆண்டவர் சொன்னார், ஒரு நாள் இல்லப்பா 1 மாசம் கொடுக்குற அப்படின்னாரு. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. அல்லேலூயா. ஒரு எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு கை தட்டுக்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஜனங்களை விட நீங்க மேன்மையானவர்கள். அல்லேலூயா. நம்ம அவங்களை விட மேன்மையானவர்கள். வாஸ்து பாருங்க, வேத வசனம் சொல்லுது பாருங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம்
இல்ல 28 வசனம் வாசிங்க. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, எழுத்தின்படி அப்ப நீங்க எல்லாம் இப்ப யாரு? வேதம் என்ன சொல்லுது? யூதன். அங்க இருக்கிற யூதன் ஒரிஜினல் யூதன் அல்ல. ஒரிஜினல் யூதன் எங்க இருக்கிறான்? தேவனுடைய சரீரமாகிய சபையில இருக்கிறான். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை தான் வேதம் என்ன சொல்லுதுன்னா யூதன் என்று சொல்லுது. அப்போ மெய்யான ஆபிரகாமுடைய பிள்ளைகள் யார் தான்? நாம் தான் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். அவங்க மாம்சத்தின்படி யூதர்கள், நம்ம ஆவியின்படி யூதர்கள். அப்போ அவங்க இருந்த மாதிரி இருக்கணுமா? அதை விட பெருசா நம்ம இருக்கணுமா? அதை விட பெருசா நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுறாரு, நீங்க என்னுடைய இப்படி துதியாக இருப்பது என்று சொன்னால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும். வேத வசனங்களை வாசிக்க நேரம் இல்லை, நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். யோசுவா எரிகோவுக்குள்ளாடி வேவுகாரங்களை அனுப்புறான். அங்க இருந்து ராகாப் என்று சொல்லுகிற பேசி அந்த வேவுகாரங்களை எடுத்து அடைக்கலம் கொடுத்து விட்டு அவர்களிடத்துல சொல்லுறாரு, உங்களுக்கு முன்னாடி உங்க தேவன் செய்த காரியங்களை நாங்கள் கேள்விப்பட்டோம். உங்களுக்கு முன்னாடி யோர்தான் பிரிந்தது, சிவந்த சமுத்திரம் வழிவிட்டதையும், அங்க இருக்கிற பெரிய ராஜாக்களை நீங்கள் ஜெயித்ததையும் இதையெல்லாம் கேள்விப்பட்ட போது எங்களுடைய இருதயம் கரைந்து போனது. உயர வானத்திலும் கீழே பூமியிலும் உங்களுடைய தேவனே அல்லாமல் வேறே தேவன் இல்லை. அல்லேலூயா. இவதான் வலு சர்ப்பமும் கோட்டான் குஞ்சும். ஏன்னா அவளுக்கு பேர் அங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு? ராகாப் வேசி. அந்த ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். இப்ப பைபிள் இருக்கிற காலம் வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட சூப்பர் காட்டு மிருகவும் அவங்க என்ன பண்றாங்க? என்ன சொன்னாரு? கோட்டான் குஞ்சுகளும் என்ன செய்யும்? கனம் பண்ணும், துதி பண்ணும். ராகாப் பேசி சொல்றா, உங்க தேவன் தான் தேவன். ஹல்லேலூயா. நம்ம சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அவர்கள் விக்கிரகங்களை வழிபடலாம், வேற தெய்வங்களை வழிபடலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிற மகத்துவமான காரியங்களை பார்க்கும் போது உங்களுடைய தேவனே தேவன். ஹல்லேலூயா. இப்படி தப்புவிக்க ரட்சிக்கக்கூடிய தேவன் இல்லவே இல்லை. பார்வோன் மோசே சொன்னான், என் ஜனத்தை ஆராதிக்க விடுன்னு ஆண்டவர் என்னை அனுப்பி இருக்கிறார் விடுன்னு சொல்லும்போது முதல் கேள்வி அவன் கேட்டான். என்ன கேட்டான்னா, அந்த கர்த்தர் யார் அப்படின்னு கேட்டான். நான் உங்களுக்கு இந்த ஜனத்தை விடுறதுக்கு அந்த கர்த்தர் யார் அப்படின்னு கேட்டான். அப்படி யார் கேட்கிற? கர்த்தர் யார் அப்படின்னு உள்ளத ஆண்டவர் 10 அற்புதங்களை அடையாளங்களை அங்க எகிப்தில் காட்டி அந்த ஜனங்களை பலத்த கையோட ஓங்கிய புயத்தோடு அவர் வெளியே கொண்டு வரும்போது இவங்களை விட மாட்டேன்னு சொன்னவன் அவசரமா கூப்பிட்டு சொல்றான், கிளம்பி எல்லாரும் போங்க, போகும்போது என்னையும் ஆசீர்வதித்துட்டு போங்க அப்படின்றான். அவங்க ஆசீர்வதித்துட்டு போனவங்க திரும்பி சாத்தா என்ன செய்யறான்? அவன் இருதயத்தை கடினப்படுத்துறான். அவங்களை பிடிச்சிட்டு வந்துருவான்னு சொல்லிட்டு ஓடி வரான். சிவந்த சமுத்திரத்துல தொடர்ந்து அவங்க ரதத்தோட குதிரையோட அவங்களை பிடிச்சிட்டு வந்துடலான்னு அந்த சிவந்த சமுத்திரம் பிரிந்த போது இவங்களுடைய ரதமும் குதிரையும் கூட உள்ள இறங்கி போனது. கடைசியில் இவன் ஒரு சேனையோட உள்ள போனான். அங்க போய் நின்று பார்த்துட்டு இருந்தான். வீட்டுக்கு திரும்பி வரும்போது பார்வோன் மட்டும் தனியா வரான். பார்வோனுக்கு மனைவி கேட்டிருப்பா, என்ன செய்யா உன் சேனையெல்லாம் எங்க போச்சு? அதுவா, அது சமுத்திரத்திலே மடிஞ்சு போச்சு. இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று சொன்னான். ஹல்லேலூயா. He is God. He is God. அப்படின்னு காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் துதிக்கத்தக்கதாக தேவனின் துதியாய் இருக்கும்படி அழைக்கப்பட்ட ஜனம்தான். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டுங்க பாப்பா. ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவன் செய்யக்கூடிய கிரியைகள். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு செய்யக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது மற்ற ஜனங்கள் தேவனை துதிப்பதுதான் நாம் தேவனின் துதியாக கனமாக மகிமையாக இருப்பது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, you are my peculiar treasure. நீங்க தான் என்னுடைய பொக்கிஷம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதனாலதான் அவர் சொல்றார், நான் உங்களை கண்ணின் கருமணியை போல பார்க்கிறேன், உங்களை நான் என் உள்ளம் கையில வரைந்து வைத்திருக்கிறேன், என் கரத்தில் இருக்கிற ஆடுகளை ஒருவனும் பறிக்க முடியாது. ஹல்லேலூயா. We are in his arm.
அவருடைய கைகளில் வச்சிருக்கிறார். யார் கண்ணின் கருமணியை போல பார்ப்பாங்க. கண்ணுக்கு நேர ஒரு சின்ன துகள் வந்தா கூட உடனே கண்ணுடைய இமைகள் மூடிடும். கண்ணை பாதுகாத்து, கண் மிக பத்திரமாக பாதுகாக்கக்கூடியது. ஆண்டவர் சொல்றார், உங்களை என் கண்ணின் கருமணியாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிறத பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை கண்ணின் கருமணியை போல வச்சிருக்கிறார். பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் என்ன அவருடைய கண்ணின் கருமணியை போல பார்த்துச்சு. ஹல்லேலூயா. அவருடைய உள்ளம் கையில் என்ன செய்திருக்கிறாரா? வரைந்து வைத்திருக்கிறார். பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, உங்களை உள்ளம் கையில வரைஞ்சு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்லுறார், உங்க மேல நான் நினைவா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த நினைவு என்னதுக்கு? என்னன்னா தீமைக்கான நினைவு அல்ல, நன்மைக்கான நினைவு. இப்ப இவன் என்ன நினைக்கிறான்னா, இவனை மதவாதிகள் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, நீ பாட்டு பாடி டான்ஸ் ஆடி குதிச்சு கொஞ்ச நேரம் மியூசிக் போட்டா ஏதோ கொஞ்சம் போல கொஞ்ச நேரம் ஒன்னு நினைப்பாரு. நோ 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 நோ. நீ எவ்வளவு வாழு செய்தாலும், எவ்வளவு அட்டுழியம் பண்ணினாலும், என்ன அக்கிரமம் பண்ணினாலும், என்ன தேவனுக்கு விரோதமா போனாலும் ஒரு நினைவாகவே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நினைவாகவே இருக்கிறார். வீட்டுல இருந்து சொத்தை வாங்கிட்டு போயிட்டான் கெட்ட குமாரன். போய் என்ன பண்ணிட்டான்? அவன் போய் பெரிய சாதனையா பண்ணிட்டு வரான். அவ்வளவு சொத்தையும் கொண்டு போய் நல்லா குடிச்சு வெறிச்சு அடிச்சு வேசிகளிடத்துல செலவு பண்ணி கடைசியில இருந்த சுகமும் போய் வேலையும் போய் சாப்பிடறதுக்கு வழி இல்லாம பண்ணி மேய்ச்சிட்டு வீட்டுக்கு திரும்பி வரான். அவன் வீட்டில் கதவை தட்டுற வரைக்கும் அவங்க அப்பா பெட்ரூம்ல உட்காந்து தூங்கிட்டு இருந்தாரா? அவை தூரத்தில் வர பார்க்கிறாரு. அப்பா ஒவ்வொரு நாளும் காலையில அந்த செலஸ்கோப்பை எடுத்துட்டு மேலே போய் எல்லா 4 திசையும் அப்படி பார்க்குறாரு. என் மகன் வருவானா, என் மகன் வருவானா, என் மகன் வருவானா. மகன் என்ன வேலைக்கு போயிருக்கான்? அமெரிக்காவில் போய் ஐடி கம்பெனியில் வேலை செய்து 5 லட்சம் ரூபாய் சம்பாத்தியத்தோட வரானா? மகன் இருந்த சொத்தெல்லாம் எடுத்துட்டு எங்கே போயிருக்கான்? வேசி இடத்துல போயிருக்கான். எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு இருக்கிறான். நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? ஐயா அவன் செத்தான்னா நல்லா இருக்கு ஐயா, அவன் சாவணும்னு ஜோப்படுங்க. எங்கள் மானமே போகுது, எங்களுடைய நிலைமையே மோசமாக இருக்குது. இங்கே ஒரு தந்தை, பரலோக தந்தை என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு மானத்தை கப்பல் ஏற்றிட்டு இருக்கான் ஒருத்தன். அங்கே போய் உட்கார்ந்துருந்து அந்த கப்பல் ஏற்றுற மானத்தை கப்பல் ஏற்றுறவை எப்போ திரும்பி வருவா, எப்போ திரும்பி வருவா, எப்போ திரும்பி வருவா அப்படின்னு டெலஸ்கோப்பில் பார்த்துட்டே இருக்கிறாரு. அவருக்கு அன்பை பாருங்க. அவன் வீட்டுக்கே வரல, பண்ணி மேய்ச்சவன் நல்ல கோட்டு சூட்டு போட்டு நல்ல சென்ட் அடித்து நல்ல மனமாட்ட வருவான். அவன் எப்படி வந்திருப்பான்? அவன் மேலே ஃபுல்லாக பண்ணிக்க நாத்தம், அந்த சாப்பாடு இல்லாம வேர்வை நாத்தம், துணி போட இல்லாமல் அவனை போய் தூரத்தில் போய் கட்டி பிடித்து என்ன செய்தார்? முத்தம் கொடுத்தார். இதுதாங்க உங்கள் அப்பா, இதுதாங்க உங்கள் தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் அவரை நினைக்கிறீங்களோ நினைக்கலையோ, அவர் உங்கள் நினைவாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ அவருக்கு தூரமாய் போய் எவ்வளவோ தவறை செய்து கொண்டிருக்கும் போது உன்னை அவர் நேசித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ அவருக்கு விரோதமாய் செயல்படும் போது உனக்காக அவர் தன்னுடைய குமாரனையே கொடுக்க அவர் சித்தம் கொண்டார். நீங்க ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அக்கிரமக்காரர்களாய் இருக்கும் போது, நாம் பலவீனர்களாய் இருக்கும் போது. 8ஆம் வசனம் சொல்லுது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கும் போது. 10ஆம் வசனம் 8ஆம் வசனம் சொல்லுது, நாம் பாவிகளாய் இருக்கும் போது. 10ஆம் வசனம் சொல்லுது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கும் போது அவர் நம்மை நேசித்தார். ஹல்லேலூயா. நீ பாடுற பாட்டுனாலையும், நீ அடிக்கிற தாளத்தினாலையும், நீ போடுற ஜம்பிங் டான்ஸுக்கும் அவர் உன்னை பார்த்து இறங்குறவர் அல்ல. நீ தேவனுக்கு சத்துருவாய் இருக்கும் போது அவர் உனக்காக தன்னுடைய குமாரனை கொடுத்தவர். ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய குமாரனையே நமக்காய் கொடுத்தால் வேதம் சொல்கிறது. வாசிங்க ரோமர் 8ஆன குமாரன் 32ஆம் வசனம் நினைக்கிறேன். 32 வாசிங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. மற்ற எல்லாம் உள்ள இடத்துல அவர் ஒரு டேஷ் போட்டு விட்டுட்டாரு. அந்த டேஷ்ல உங்களுக்கு இப்ப என்ன தேவையோ எழுதுங்க. ஐயா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும். 10,000 ரூபாய், 1 லட்சம், 1 கோடி, எவ்வளவு எழுதிக்கலாம்? எவ்வளவு எழுத போறீங்க? 10 கோடி எழுத போறீங்களா? 50 கோடி எழுத போறீங்களா? எவ்வளோ எழுதிக்கலாம். அவர் பிளாங்க் செக்கை தான் அவங்ககிட்ட கொடுக்குறாரு. மற்ற எல்லாவற்றையும், வீடு ஒரு சின்ன குடிசை இல்லை, ஒரு பங்களா வேணாண்டவரே,
எழுதுங்க, பங்களா வேணும், எனக்கு பங்களா, எனக்கு வந்து மெர்சிடஸ் பென்ஸ் கார் வேணும், மாருதியெல்லாம் எவன் வச்சுக்குவான் அப்படின்ட்டு பென்ஸ் கார் ஒன்று கொடுக்க ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க. நீங்கள் எல்லாம் கேட்குறீங்க, ஹெலிகாப்டர் வேணும், ஃப்ளைட் வேணும், எனக்கு வந்து அது என்ன கேட்டால் அவர் அதான் சொல்கிறார். அங்கே பிளாங்காக விட்டுட்டார். நீ தன்னுடைய சொந்த குமாரனையே உனக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும். இன்னைக்கு வந்து சின்ன தலைவலிக்காக 4 நாள் உபவாசம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. வயிற்று வலி போகிறதுக்காக 40 நாள் உபவாசம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. குழந்தை கிடைக்கலன்னா தலைகளை நின்று ஜெபிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருந்தால் போதும். ஹல்லேலூயா. அவர் நம்மிடத்தில் கேட்குறதெல்லாம் நீ என் பிள்ளையாக இருப்பா, எனக்கு பிள்ளை நீ வந்து அவர் சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது. நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு? காலையில் பையன் வந்து நேற்று நீங்கள் சொன்னபடி கடைக்கு போய் ஒன்றும் வாங்கிட்டு வரலன்ட்டு காலையில் அவன் சாப்பாட்டுக்கு வந்துருக்கும் போது, என்னப்பா சாப்பாடு தட்டில் ஒரு செங்கலை வச்சு கொடுக்குறீங்களா? மகனே சாப்பிடு மகனே, நேற்று நீ தானே அரிசி வாங்கிட்டு வரவில்லை, ஆகையாலே இப்பொழுது செங்கல் மட்டும்தான் நம்ம வீட்டில் இருக்கிறது, சாப்பிடுங்கள். அல்லேலூயா. நேற்று போய் நீ சம்பாதிச்சுட்டு வரவில்லை, ஆகையினால புருஷன் சாப்பாடு கேட்டாலோ பிள்ளைகள் சாப்பாடு கேட்டாலும் என்னடா சம்பாதிச்சா வந்த, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மீன் வச்சு அம்மா சாப்பாடு வச்சுருப்பான்னா அவனுக்கு பிளேட்டில் ஒரு நல்ல தேளையும் ஒரு நல்ல பாம்பையும் பிடிச்சி வச்சு இன்னும் சாப்பிடுப்பா. கொடுக்குறீங்களா? நீங்கள் கொடுக்குறீங்களா? அவன் எவ்வளவு மோசமான பயலாக இருந்தாலும் அவனுக்கு அழகாலாம் செய்து நல்லா சாப்பிட வச்சு சட்னி வச்சு மோனே வா மோனே ஊட்டி 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 கொடுக்குறீங்களே. வேதம் சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்களே இப்படி செய்ய மாட்டீங்க, நான் நல்ல பிதா, நான் உங்களுக்கு கெட்டதை கொடுப்பேன். ஹல்லேலூயா. நீ ஒரு பாட்டு பாடாட்டாலும், ஒரு பைபிள் படிக்காட்டாலும், ஒரு ஊழியம் செய்யாட்டாலும், ஒரு காசு காணிக்க கொடுக்காட்டாலும் உனக்காக தன் குமாரனை அவர் அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. நீ பாவியா இருக்கும் போதே உனக்காக அவர் தன்னுடைய குமாரனை கொடுத்தவர். ஹல்லேலூயா. அவர் உனக்கு எல்லாவற்றையும் கொடாது இருப்பது எப்படி? பைபிள் என்ன சொல்லுது? எப்படி கொடுக்காம இருப்பார்? எப்படி? சாத்தான் சொல்லுவான், நீ இன்னைக்கு காலையில் எழுப்பி ஜெபிக்கல, இன்னைக்கு ஃபுல்லா உனக்கு தாறுமாறு தான், வாழ்க்கையே தாறுமாறு தான், குடும்பத்தில் சண்டை தான், நீ இன்னைக்கு பைபிள் படிக்கல, இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணல, இப்படி சொல்றதுனால ஐயா வந்தாரியா நல்ல ஐயா இப்படி சொல்லிட்டாங்க போதும், நாங்கள் இதுமேல் இனி பைபிள்லாம் படிக்கணும். முதல்ல சொல்லிட்டேன் காலத்தோறும் பைபிள் படிக்கணும். ஆனால் இதெல்லாம் சொல்ற, இதை வச்சு உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால அவர் வந்து உங்களை மேல அன்பா இருக்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தை நமக்காக கொடுத்ததுனால அவர் நமக்கு எந்த கண்டிஷனும் போட்டு நம்மளை நேசிக்கிறதே கிடையாது. நீ என்ன மாதிரி இருந்தாலும் உன்னை நேசிக்கிறார்.